நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஊஞ்சலாட்டம், மனிதனுடைய வாழ்க்கையே ஊஞ்சலாட்டம். இல்லை ஊஞ்சலாட்டத்தில் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கும். இந்த ஊஞ்சலாட்டம் எதற்காக? உண்மையான அர்த்தம் என்ன? இதில் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட விளக்கங்கள் என்ன? விஞ்ஞானபூர்வமான அதிசயங்கள் என்ன? எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஊஞ்சலை ஆட்டுபவனும் அவன்தான், இந்த ஊஞ்சலை நிறுத்துபவனும் அவன்தான். யார்? விநாயகப் பெருமானை வழிபட்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பின் அடையாளம். நாம் நினைத்திடும் நேரம் துணை வரும், அதனால் துலங்கும் எதிர்காலம். அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பின் அடையாளம். வாழும் நாளில் வளரும் துயரம் அச்சம் பல கூட்டும். வாழும் நாளில் வளரும் துயரம் அச்சம் பல கூட்டும். இங்கு வேத முகத்துடன் விளங்கும் கடவுள் அருளே அதை மாற்றும். அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பின் அடையாளம். வள்ளல் யார் எனில் பிள்ளை யார் என வழங்குதல் காணீரோ. வள்ளல் யார் எனில் பிள்ளை யார் என வழங்குதல் காணீரோ. நம் உள்ள தேர்மிசை உறையும் தேவனை வணங்கிட வாரீரோ. அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பில் அடையாளம். நாம் நினைத்திடும் நேரம் துணை வரும், அதனால் துலங்கும் எதிர்காலம். அணைத்திடும் கைகள் ஐந்தும் வாரணன் அன்பின் அடையாளம். சார், அம்மாவோட புடவையில் அந்த தூளி கட்டி வாழ்க்கையை ஆரம்பிக்காத குழந்தை இந்த உலகத்தில் யார் சார்? அதுக்கு பேர் தூளி. ஆனால் வயதான பிறகு, கொஞ்சம் அப்படி பருவம் பெருசான பிறகு, கிராமத்துலலாம் அந்த மரத்தில் கயிறு கட்டி ஊஞ்சல் அப்படின்னு ஆடி, ஏன் வெறும் கயிற்றுலேயே ஊஞ்சல் கட்டி ஆடினவங்களாம் இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த வேரை பிடிச்சி நம்ம ஊஞ்சல் ஆடினவங்களாம் இருக்கோம் இல்லைங்களா?
அந்த ஊஞ்சலுக்கு அவ்வளவு அதிசயம் என்ன, அந்த ஊஞ்சலினுடைய உண்மையான தத்துவம் என்ன? அந்த குழந்தையில் இருந்த அந்த தூளியில் அப்படி போட்டுட்டு அம்மா ஒரு பாட்டு பாடுவா பாருங்க. எங்கள் அம்மா பாடினதை விட யசோதா பாடினா பாருங்க ஒரு பாட்டு. அன்னைக்கு பாடின அந்த தாலாட்டு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்த தாய்மார்கள் பாடுறாங்க. கிருஷ்ணன் உலகத்தையே அளந்தவன், அவனே மயங்கி போய் அந்த தூளியில் தூங்கினான்னா நாமெல்லாம் எந்த மூளைக்கு? ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ பின்னலிட்டு கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். தாலேலோ அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யார் அவனை தூங்க விட்டார்? ஆராரோ யார் அவனை தூங்க விட்டார்? ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ அம்மாவோட பாட்டும் அம்மாவோட ஸ்பரிசமும் அந்த புடவை இல்லைங்களா,
கர்ணனுக்கு தனியாக அனுப்பலை, தாயோட பரிசத்தோடு அனுப்புனாப்புல, அந்த புடவையோடு வெளியே வந்தான். அதே மாதிரி தான் கிருஷ்ணன் கூட தூளியில் வந்து அந்த தாய் பாடிக்கிட்டே அற்புதமாக வளர்த்தார். இந்த உலகத்தையே அளந்தவன் அந்த தாயினுடைய ஸ்பரிசத்தில் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அந்த தூங்கும்போது கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருந்தான். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிச்சிங்க. இறைவனே அப்படின்னா மனிதன் நம்மெல்லாம் எந்த மூளைக்கு, இந்த சிறு மூளையில் சின்னதாக ஒரு அசைவு ஏற்படும்போது அந்த ஃப்ளூயிட் போயிட்டு வரும்போது ஒரு சிறு தூக்கம், ஒரு சிறு மயக்கம், அதுதான் ஊஞ்சல். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. யாரும் மறுக்காத மலையப்பா, யாரும் மறுக்காத மலையப்பா. வாழ்வில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட, ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட, ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. சார் இதெல்லாம் நீங்கள் சாஸ்திரத்தில் புராணத்தில் சொல்லிட்டீங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் சார், எங்கே இருக்கு சார்? இப்போது கோதூளி லக்னம் தானே, இப்போ நமக்கு மணி என்ன? கோதூளி லக்னம் 4:30 to 6 மணி வரைக்கும். திருமலையில் தினம் தினம் இந்த கோதூளி லக்னத்தில் இறைவனே ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஊஞ்சல் ஆடுறது எதற்காக? அதுவும் டெய்லி சார். எதுக்காக? ரொம்ப வெயில் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, புயல் காற்று அடித்தாலும் சரி,
என்ன பிரச்சனை, அந்த ஊஞ்சல் ஆடுறதை இறைவன் நிப்பாட்டவே மாட்டாப்புல. அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன, தத்துவம் என்ன, ஏன் ஆட வேண்டும்? இறைவனே இறங்கி வந்து இங்கே ஊஞ்சல் ஆடுவதற்காகவா வந்தான்? அதை நம்ம யோசிக்கணும். அதனுடைய உண்மையான அர்த்தம், தத்துவம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஊஞ்சல் சேவையை ஓடி போய் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் உண்மையான தத்துவம். डोलायां चल डोलायां भर डोलायां 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 मीन कुमवराहा मृगपति अवतार मीन कुमवराह मृगपति अवतार दानवार गुणशौर्य धरणी धर मारु जनक डोलायां चल डोलायां हर डोलायां वामन राम राम वर कृष्ण अवतार वामन राम राम वर कृष्ण अवतार तारा श्यामलांग रंग रंग श्यामलांग रंग रंग सामज भरद मुरार डोलाया चल डोलाया हर डोलाया दारुण बुद्ध कलिकी दशविध अवतार दारुण बुद्ध कलिकी दशविध अवतार दारुण बुद्ध कलिकी दशविध अवतार शीन पाणे गोसमाणे श्री वेंकटगिरि कूट निलय शीर पाणे गोसमाणे श्री वेंकटगिरि कूट निलय डोलाया चल डोलाया हर डोलाया हर डोलाया திருப்பதியில் டெய்லி ஊஞ்சல் சேவை நடக்குது. முன்ன பின்ன அப்படி போயிட்டே வரும். அதற்கு பிறகு பக்கவாட்டில் போயிட்டு வரும். இந்த 2 திசைகளில் போயிட்டு வரும்போது ஆண்டவன் ஆடிய நர்த்தனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். இறைவனது நர்த்தனம் தெரியறதுக்காக தான் அந்த ஊஞ்சலுடைய தத்துவம். அது மட்டும்தானே, இன்னும் நிறைய தத்துவங்கள் இருக்குது. அதில் ஒன்றை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது அந்த ஊஞ்சல் அப்படி ஆடும்போது இறைவனது நர்த்தனத்தை நீங்கள் பார்க்கணும். சிவபெருமானாக இருந்தால் ஆனந்த தாண்டவம் இப்படித்தான் ஆடியிருப்பாரோ. அதுதான் சிதம்பரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆனந்த கூத்து அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு தோளில் ஆடுவாங்க. இங்கே பெருமாளுக்கு வந்து ஊஞ்சல் சேவைன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாத்தை விட மனிதர்களுக்கு பேசுவோம். டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், நிறைய வீடு ரொம்ப ஃபேன்சியாக கட்டுறாங்க சார். எல்லாம் கரெக்டு. ஊஞ்சல் இருக்கா? இல்லையே. அன்னைக்கு சின்ன வீடு, ஒரு எளிமையான ஒரு வீடு கட்டினா கூட ஒரு ஊஞ்சலோடு கட்டியிருப்பாங்க. நம்ம பாட்டிம்மா அம்மாலாம் கேட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில் வந்து ஊஞ்சல் இருந்ததுப்பா. நாங்கள்லாம் டெய்லி அதில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுவோம்ப்பா. நான் கூட அதில் டெய்லி படுத்து தூங்குவேன்ப்பா. அந்த ஊஞ்சலில் படுத்து தூங்கும்போது என்னம்மா தூக்கம் வரும் தெரியுமா? பாட்டிம்மா பக்கத்தில் இருக்காங்களா? கேட்டிங்களா? அம்மா கிட்ட கேட்டிங்களா? அவங்க அப்பா வீடு ஞாபகம்லாம் வந்திருக்குமே. அப்போ அந்த ஊஞ்சலினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், மனதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாம் பஞ்சாக பறந்து போய் லேசாக போயிடும். அந்த இளமையான அந்த எண்ணங்கள், புத்துணர்வுகள், புத்துணர்ச்சிகள், இதயம் படபடப்பு அடங்கி லேசான பிளட் ப்ரெஷர்
நார்மலான லெவலுக்கு வர்றதுக்காகத்தான் இந்த ஊஞ்சல் ஆடுகிறது, உலகமே ஆடுகிறது. துதித்தாலும் தொழுதாலும் நினைத்தாலே அமுதூரும் முருகனின் பெயரை நினை முருகையா. துதித்தாலும் தொழுதாலும் நினைத்தாலே அமுதூரும் முருகனின் பெயரை நினை. நீ இன்பத்தில் திளைத்தாலும் துன்பத்தில் துவண்டாலும் முருகனின் பெயரை நினை. அந்த நினைவே உனக்கு துணை. நீ இன்பத்தில் திளைத்தாலும் துன்பத்தில் துவண்டாலும் முருகனின் பெயரை நினை. அந்த நினைவே உனக்கு துணை. துணை. நீ
துணை. இந்த ஊஞ்சல் ஆடும்போது இதயம் சீராக செயல்படுது, இரத்த ஓட்டம் செயல்பாடு கரெக்டாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த முகுளத்தில் உள்ள ஃப்ளூயிட் வந்து லேசாக ஆடுது. ரொம்ப ஆடிச்சுன்னா அது வேறு வியாதியில் வச்சிடும். அளவாக அது ஆடுறதுக்காகத்தான் அளவான அந்த ஊஞ்சலை வந்து நம்ம ஆடுறோம். அளவுக்கு மீறி ஆடும்போது ரொம்ப மயக்கமாகி போதும்பா எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஊஞ்சல் வந்து அளவாக ஆட்டும்போது திருமணத்தில் மணமகனும் மணமகளையும் பக்கத்தில் உட்கார வச்சு முதல் கல்யாணம் ஆன உடனே உட்கார வச்சு திஷ்டி சுற்றி போட்டு 2 பேரையும் அந்த ஊஞ்சலில் விளையாட சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நீங்கள் ஒரு பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ரைடு போயிட்டு வாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த மன உணர்ச்சி, அந்த தெளிவான நினைவுகள் மனசில் இருக்கிறதுக்கு சொந்தக்காரங்களோடு சேர்ந்து அந்த ஊஞ்சலை ஆட்டி ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க. அந்த கண்ணனே வந்து எதிரில் நிற்பாப்புல. கண்ணா 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 உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மன அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா மனங்களே பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே கண்ணா நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நிலை பெயராது சிலை போலவே நின்ற நீரமாவதறியாமலே நீரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரம் ஆவதறியாமலே மிக வினோதமான முரளிதர நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரையில் மனதை பாயுதே கண்ணாயில் மன அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா 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 தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே திக்கு நோக்கி என் நீரு உருவம் நெறியுதே கனிந்த
உன் வேணுகானம் கண்ணா கண்ணா கனிந்தவுன் வேணுகானம் காற்றில் வருவதே கனிந்தவுன் வேணுகானம் காற்றில் வருவதே கனிந்தவுன் வேணுகானம் காற்றில் வருவதே கனிந்தவுன் வேணுகானம் காற்றில் வருவதே கனிந்தவுன் வேணுகானம் தென்ற காற்றில் வருவதே கனிந்தவுன் வேணுகானம் காற்றில் வருவதே கண்கள் சுருங்கி ஒருவிதமாய் வருவதே கண்கள் சொருங்கி ஒருவிதமாய் வருவதே கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவா கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவா ஒரு தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கனை கடல் அலையினில் கதிரவனொழியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா கனிகடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கழல் எனக்கு அளித்தவா கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா 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 கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா என்று கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ கண்ணா கண்ணா என்று கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ இதர மாதருடு நீ சுகிக்கவோ கதறி மனம் உருகி நான் அழைக்கவோ இதர மாதருடு நீ சுகிக்கவோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தகுமோ இது முறையோ இது தருமோ தானோ குழலூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு அதை பாயுதே கண்ணா 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 உன் ஆனந்த மோகன வேணுகானமதிவனை பாயுதே அலை பாயுதே கண்ணா சார் ஊஞ்சலை பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்க, இறைவனை பற்றி சொல்லிட்டீங்க, நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லிட்டீங்க, சாஸ்திர ரீதியாகவும் சொல்லிட்டீங்க, விஞ்ஞானபூர்வமாக சொல்லியா சார்? நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? பெருமாளை பற்றி பேசணும், லக்ஷ்மியை பற்றி பேசணும், ஊஞ்சலை பற்றி பேசணும். அப்படின்னா இந்த உண்மையான தத்துவம் விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை நாளைக்கு பேசுவோம். நீங்களும் 6 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க. ஏன்னா ஊஞ்சல் தத்துவம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, உங்கள் வீட்லேயும் ஒரு ஊஞ்சல் வாங்கி போட்டுருவீங்க. மீதி என்ன நாளை பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.